அனைவருக்கும் வணக்கம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று ஔவை பெருமாட்டி சொன்னார். எவர் ஒருவர் தான் கற்ற கல்வியிலே செருக்குற்று தான் எல்லாவற்றையும் கற்றுவிட்டதாக சொல்லுகிறாரோ அவர் நிச்சயம் பைத்தியக்காரர் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒருவன் தெரிந்து கொண்டு விட்டான் என்று சொல்ல முடியாது. இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து கல்விகளையும் ஒருவன் கற்று தேர்ந்து விட முடியாது. எத்தனை பெரிய ஞானிகளிடத்திலும் ஒரு சிறிய அஞ்ஞானம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஞானிகள் மகான்கள் சொல்லுவதைப் போல இருளை விளக்கி ஓட்டக்கூடிய அகல் விளக்கு தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய இருளை விரட்டி விடுகிறது. ஆனால் தனக்கு கீழே அடியிலே இருக்கக்கூடிய இருளை அந்த விளக்கால் விரட்ட முடியாது. அதுபோல ஞானி என்று அழைக்கப்பட்டவன் மற்றவர்கள் பார்வைக்கு எல்லாம் கற்றறிந்தவன் போல தன்னை காட்டிக்கொண்டாலும் கூட அவனுக்குள்ளேயும் சிறிது அஞ்ஞானம் என்பது இருக்கத்தான் செய்யும். இதை அனுபவத்திலே பற்பல ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லோராலும் போற்றி பாராட்டப்படக்கூடிய உலகின் உன்னதமான யோகி திருஅருட்பிரகாச வள்ளலார் ஆரம்ப காலத்திலே பக்தி மார்க்கத்திலே தீவிரமாக ஈடுபட்டு பற்பல தலங்களுக்கு யாத்திரை செய்து அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தங்களை சிவ வடிவங்களை எல்லாம் பாராட்டி பாடி பரவி இருக்கிறார். அதன் பிறகு ஞானம் என்பது வந்தான பிறகு இதுவரையிலும் செய்து வந்திருந்தவை தேவையற்றவை என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய தவறை பற்றி தன்னுடைய சீடர்களுக்கும் அன்பர்களுக்கும் எடுத்துச் சொன்னார். அப்போது எனக்கு சிறிது அற்ப அறிவாக இருந்தது, எனவே அதை நான் அறிந்திருக்கவில்லை. இப்போது நான் ஞானத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டேன். இதுவரையிலும் சொன்னதை எல்லாம் விட்டுவிடுங்கள், இப்போது சொல்வதை மாத்திரம் உள்வாங்கி பயணியுங்கள் என்று குறிப்பிட்டார். ஆனால் வள்ளல் பெருமகனாரின் அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஞானிகளின் நிலை இதுதான். ஆர்வத்தின் காரணமாக ஞானிகள் தங்கள் வாழ்க்கையிலே கண்டவை, கேட்டவை, கற்றறிந்தவை, உற்று உணர்ந்தவை அனைத்தையுமே நூல்களாக தொகுத்து வைத்தார்கள். கால ஓட்டத்திலே முன்னே சொல்லியிருந்தவற்றை பின்னே மறுத்து சொன்னார்கள். இதுபோல எண்ணற்ற சித்தர் உறவுகளுடைய நூல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. நிறைய பாடல்களை பாடியிருந்த போகர், அகத்தியர் முதலான சித்தர்கள் அதன் பிறகு சுருக்கமாக சில பாடல் தொகுப்புகளை கொடுத்து இதை மாத்திரம் படித்துக்கொள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தி இருந்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்க போகும்போது சுருக்கமாக சொல்லி இருந்த சித்தர்கள் எதையும் சொல்லவில்லை என்று கருத இயலாது. விரிவாக சொல்லி இருந்த சித்தர்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள் என்று கருதவும் முடியாது. அவரவர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை தத்தமது சத்குருமார்களோடு இணைந்திருந்து சரியாக பழகி சரியாக அலசி ஆராய்ந்து யோக சாதகன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சித்தர் பாடல் மூலமாகவும் கற்று வருகிறோம். ஏற்கனவே சில சித்தர் பாடல்களை வாசித்தோம், அதில் இப்படித்தான் சொல்லி இருந்தார்கள், எனவே மற்ற சித்தர்களுடைய பாடல்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை, வாசிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நாம் கடந்து சென்று விட முடியாது. பொறுமையாக அனைத்து சித்தர்களுடைய நூல்களையும் வாசித்தாக வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. வாழ்க்கையிலே தேவையற்ற காரியங்களை எத்தனையோ செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய யோக பழக்கத்திற்காக ஒரு சில நிமிடங்களை செலவழித்து சித்தர் உறவுகளுடைய நூல்களை பார்ப்பது ஒன்றும் குற்றமான காரியம் அல்ல. நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏற்கனவே சித்தர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களைத்தானே மற்ற சித்தர்களும் சொல்லுகிறார்கள், எனவே இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று துண்டித்து துண்டித்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்து கடந்து செல்வதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, பதிவுகளை பார்ப்பதையே விட்டுவிடுவதையும் கூட பார்க்க முடிகிறது. சிந்தித்து பார்த்தால் அவசியமற்ற காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஞானிகள் மகான்களுடைய கருத்தை சொல்லக்கூடிய சில நிமிடங்கள் கேட்கக்கூடிய நம்முடைய பதிவுகளை கேட்பதற்கு ஆர்வம் குறைந்து வருவது நமக்கு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்காகவே இந்த பதிவுகளை தொடர்ந்து செய்து வருகிறேன். எனவே தயவு செய்து தொடர்ந்து பதிவுகளை பார்த்து அடியனுக்கு உற்சாகம் தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய பதிவை பார்க்கலாம். அது என்ற பிரம்மத்தை அறிந்து காண அப்பனே நாசினுனி தன்னிலேதான் கெதியாம் 128 வாசி கேசரத்தில் அமர்வதே பிரம்மம் என்றும் விதியாக ரேசக பூரகமாய் நின்று விழுதடா பிரம்மம் நான் பிரம்மம் என்று புதியான வாசி 12 பற்றி கூர்மையுடன் தான் இருப்பது அதுவே பிரம்மம். முந்தைய பதிவிலே நாம் பார்க்கும் போது நாட்டத்தை பிரம்மத்தை நோக்கி வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நாட்டம் என்றால் என்ன? சாதாரணமாக பார்ப்பதற்கும் நாட்டம் கொண்டு பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது.
ஒரு பொருள் நமக்கு சொந்தமான பொருள் என்று ஆன பிறகு அந்த பொருளை பாதுகாப்பதிலே நாம் அதீத முனைப்பை காட்டுகிறோம். அதுவே மற்றொருவருடைய பொருள் நமக்கு சொந்தமில்லாத ஒன்று என்றால் அதை பாதுகாப்பதிலே நாம் நாட்டம் கொள்வது இல்லை. இங்கே நாட்டம் என்று சொல்வது உண்மையான தாகத்தோடு கூடிய ஆர்வத்தோடு கூடிய பாதுகாப்பான மன உணர்வு என்றாகிறது. நாட்டம் என்பது இடைவிடாது சிந்தித்திருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது. தைலதாரை ஒழுக்கு போல என்று முனிவர்கள் குறிப்பிடுவார்கள். அதுபோல இடைவிடாது பரத்தை குறித்து சிந்தித்திருப்பதைத்தான் நாட்டத்தோடு இருப்பது என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது எது என்கிற கேள்வி நமக்கு இருக்கிறது. பராபரத்தை அதுவே நம்மை படைத்தது என்று நாம் சொல்லுகிறோம். அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். சரி, நானே பிரம்மம் என்கிற உணர்வு எப்போது நமக்கு வரும்? புலன்கள் சார்ந்து பார்த்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை உண்மை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது பொய் என்று சொல்லக்கூடிய ஞானிகளின் வார்த்தையை எவ்வாறு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை பற்றியே நம்மில் பலருக்கும் ஆலோசனை இருந்து வருகிறது. இது போன்ற ஆலோசனை ஸ்ரீ ராமபிரானுக்கு ஏற்பட்டது. ராமபிரானுக்கு ஏற்பட்ட ஆலோசனைகளுக்கான விளக்கத்தை வசிஷ்ட மகரிஷி எடுத்துச் சொன்னார். இந்த விளக்கங்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பிலே நீங்கள் கேட்கலாம். நாசி நுனி என்று அழைக்கப்படக்கூடிய புருவ மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி பழக வேண்டும். புருவ மத்தியத்திலே மனம் ஆடாமல் அசையாமல் நின்று குவிந்து நமக்கு ஞான பாதையை திறப்பதற்கான சாவியை கை கொடுக்கும். இந்த பயிற்சியை செய்யும் போது வாசிகதி எத்தனை செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறார். 120 800 வாசி என்று சொல்லுகிறார். என்ன இது 120 800 இப்படி வார்த்தைகள் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், எண்ணிக்கையில் அடங்காத வாசியை கெதிப்பயிற்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது பொருளாகிறது. எப்போது வாசி கதவம் திறக்கும் என்று சொல்ல முடியாது. நீண்ட காலமாக பூட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டின் கதவை சாவி கொண்டு திறந்தாலும் திறப்பது சுலபமல்ல. நீண்ட நெடிய போராட வேண்டியது இருக்கும். அந்த கூற்றின் உள்ளே இருக்கக்கூடிய தகடுகள் எல்லாம் துருப்பிடித்து போயிருக்கும், இறுகி சிக்கி இருக்கும். சாவி கொண்டு கதவை திறக்க முயன்றாலும் அத்தனை சுலபத்தில் அது திறக்க வராது. என்ன செய்கிறோம்? அந்த பூட்டிற்குள்ளே சிறிது எண்ணெயை ஊற்றுகிறோம். மெல்ல மெல்ல அந்த பூட்டை அப்படியும் இப்படியும் அசைத்தும் ஆட்டியும் சாவி கொண்டு லேசாக அசைத்தும் திருகியுமாக மெல்ல மெல்ல அந்த பூட்டின் உள்ளே இருந்த தகடுகளிலே இருந்த துரு எல்லாம் உதரும் வரையிலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு எண்ணெயின் காரணமாக ஊறியதால் உள்ளே இருந்த துரு எல்லாம் நொறுங்கி கீழே விழுந்துவிட சாவி இலகுவாக பூட்டை திறந்து விடுகிறது. இதுவரையிலும் திறக்காமல் இருந்த பூட்டை திறப்பதற்கே நாம் இத்தனை பாடுபடுகிறோம். இப்படி பல பிறவிகளாக பூட்டப்பட்டிருக்கக்கூடிய கருவறைக்கு செல்லக்கூடிய, அதாவது பராபரத்தை நோக்கி செல்லக்கூடிய சுழுமுனை கதவு என்பது அடைத்தபடியாக இருக்கிறது. அத்தனை சுலபத்திலே அதை திறந்துவிட முடியாது. அதை திறப்பதற்கு 120 800 வாசியை கேசரத்திலே கொண்டு போய் செலுத்தியபடியாக இருக்க வேண்டும். கடந்த பதிவிலே நாம் பார்த்த போது வாசி தேவையில்லை என்று சொன்னார். இங்கே இடைவிடாமல் செய்யக்கூடிய வாசி பயிற்சியின் காரணமாக மனம் என்பது புழு மத்தியத்திலே ஒடுங்கும். அப்படி ஒடுங்கினால் அதுவே பிரம்மம் என்கிற நிலையை கொடுக்கும் என்றும் சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக சொல்லும் போது விதிப்படியாக குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக ரேசக பூரக கும்பகம் ஆகியவற்றை சரியாக செய்து வந்தால் பிரம்மம் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு பிரம்மம் என்பது ஏதோ கருப்போ சிவப்போ உருண்டையோ வெள்ளையாக இருந்த ஒன்று அல்ல. பிரம்மம் என்று சொல்லப்பட்டதே நான் தான். என்னைத்தான் பிரம்மம் என்று சொன்னார்கள். என்னுடைய ஆன்மாதான் பிரம்மம் என்பதை யோகி புரிந்து கொள்கிறான். இதை புரிந்து கொள்வதற்கு 12 அங்குலம் பாயக்கூடிய வாசியை நாசமில்லாதபடியாக உருவ மத்தியத்திலே நிறுத்தி பழக வேண்டியது அவசியமாகிறது. இதை சாதித்து விட்டால் நாட்டம் என்பது பராபரத்தை நோக்கி செலுத்தப்பட்டுவிடும். அப்படி பராபரத்தை நோக்கி செலுத்தப்பட்டுவிட்ட நாட்டம்தான் உண்மையான பிரம்ம தத்துவத்தை நமக்கு புரியப்படுத்தும். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக கலைக்கோட்டு மகரிஷி நமக்கு சொல்லுகிறார். பிரம்மம் என்று எண்ணினி நிலையில் நிற்க பிசகாமல் குருவின் உபதேசம் வேணும். தர்மம் என்று 12 ஆண்டு தொண்டு தான் செய்தார் குருவும் உபதேசம் செய்வார். வருமம் என்று ஜனகரே நீர் கேட்டதாலே வழுத்தினேன் உபதேச மார்க்கம் தன்னை. கர்மம் என்று நீ எண்ணி வெளிவிட்டாக்கால் கட்டாக சாவம் அது விடுவோம் பாரே. இங்கே மிரட்டலான ஒரு வார்த்தையையும் கலைக்கோட்டு மகரிஷி சொல்லுகிறார்.
ஜனக மன்னனுக்கும் புலத்தியருக்கும் ஏக காலத்திலே ஞானோபதேசத்தை கலைக்கோட்டு மகரிஷி செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரம்மம் அது சுக்கில பிரம்மம். ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லியதை போல ஜீவசக்தியாகிய வாயுவே சுக்கிலம். அந்த சுக்கிலம் புருவமுத்தியத்திலே ஒடுங்கி நிற்பதுதான் பிரம்மம். சுக்கிலம் பிரம்மம் என்று சொல்லியதை கேட்டோம். இங்கே பிரம்மம் என்பது வாசி, அதாவது ஜீவசக்தியாகிய வாயு புருவமத்தியத்திலே ஒடுங்குவதுதான் என்று கலைக்கோட்டு மகரிஷி சொல்லுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. குருவின் உபதேசம் என்பது இதற்கு தேவையாக இருக்கிறது. முறைப்படி உபதேசம் பெறாமல் இந்த யோக பயிற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண முடியாது என்று குறிப்பிடுகிறார். அப்படி குரு உபதேசத்தை கேட்க வருபவரும் உடனடியாக உபதேசத்தை பெற்று விடுவாரா என்றால் இல்லை. 12 ஆண்டுகள் குருவுக்கு தொண்டு செய்து அவரோடு பயணிக்க வேண்டும். சீடனுடைய பக்குவத்தை குரு பரிசோதித்து அறிவார். சீடன் சரியாக பயணிக்கிறானா, ஏதாவது தவறு அளிக்கிறானா என்பதை உற்று உணர்ந்து பார்த்து அவனுடைய பக்குவத்தை புரிந்து கொள்வதற்கு குருவுக்கு 12 ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. அப்படி ஒரு உத்தம சீடனை சரியாக கண்டறிய 12 ஆண்டுகள் அவனை பரிசோதனை செய்து பார்த்து அதன் பிறகுதான் குருபதேசம் கொடுப்பார். இப்படி முறைப்படி பெறப்பட்ட குருபதேசம் மாத்திரமே ஒருவனுக்கு பராபர தத்துவத்தை புரியப்படுத்துகிறது. அதன்றியும் ஏதோ போகிற போக்கிலே ஒருவன் ஒரு விடயத்தை காதாலே கேட்ட மாத்திரத்திலே அவனுக்கு ஞானம் என்பது கிடைத்து விடாது என்று குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, என்னிடத்திலே நீ பணிவாக இருந்து ஞானத்தை கேட்டு உன்னுடைய பக்குவத்தை நான் புரிந்து கொண்ட காரணத்தால் இந்த யோக கலையை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள். பக்குவம் இல்லாதவருக்கு யாருக்காவது இந்த விளக்கத்தை சொன்னாய் என்றால் சித்தர்கள் சாபம் உனக்கு வந்து சேரும். அது மாத்திரமல்ல, நீ கர்மபந்தத்திலே சிக்கிக் கொண்டு விடுவாய், கவனமாக இரு என்று எச்சரிப்பதை பார்க்க முடிகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, சித்தவித்தை தீட்சை பெறுவதற்காக நம்மிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவர்களை பக்குவப்பட்டிருந்தால் வாருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். பலமுறை அவர்களை பரீட்சை செய்து பார்த்து பக்குவம் பெற்றிருப்பதை தெரிந்தான பிறகு வித்தை காட்டிக் கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். ஆனால் அவசர கோலத்திலே எவரிடத்திலே சென்று எதையோ கற்றுக்கொண்டு விட்டு தாங்கள் வாசியை கற்றுவிட்டதாக அதற்கான விளக்கத்தை தேடி நம்மை அணுகுபவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்கிறது. ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை விளங்கி கொண்டு விட்டால் உங்கள் தவறு எது என்பதை புரிந்து கொண்டு விடுவீர்கள். காத்திருத்தல் அவசியம். அதைவிட கர்மத்தை முறையாக கடைபிடித்து குருமார்கள் உபதேசத்தை சிறமேற்கொண்டு நடக்க வேண்டியது அதைவிட அவசியம். இதை புரிந்து கொண்டு விட்டால் சித்தர்கள் சாபத்திற்கு ஆளாகாமல் தப்பி பிழைத்து நாம் நம்முடைய இந்த பிறவியை மோட்சத்திற்கான பிறவியாக மாற்றிக்கொண்டு விட முடியும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.